Once again to our channel AK Raman's Academy. So if you are a parents, you kindly forward to this video to the 10th standard students, those who are soon appearing for the Tamil Nadu Chief Minister's Scholarship Examination, and as well as the teachers, you kindly forward to your students. And if you are parents, you kindly forward to your children's, those who are in appearing for this particular examinations. So in the video, especially for Tamil Nadu Chief Minister's Scholarship Examination எழுத போறா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு காணொளின்னு சொல்லலாம். ஸோ இதில் இவங்க 2 பேப்பர் எழுத போகிறாங்க. பேப்பர் 1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எல்லாமே மேத்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேத்ஸ் எழுத போகிறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ரெண்டுமே சேர்ந்து, தட் இஸ் கால்ட் 60 மார்க்ஸ். அண்ட் அனதர் 60 மார்க்ஸ் தான் பேப்பர் 2. இதில் வந்து சயின்ஸில் ஒரு 30 மார்க்கும், சோஷியலில் வந்து 30 மார்க் எழுத போகிறாங்க. இதில் நம்ம சயின்ஸில் பேப்பர் 2வை கொண்டு இங்கே ஃபோக்கஸ் பண்ணி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்சளவு நம்ம சேனல் மூலம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம இது பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சயின்ஸில் வந்து ஒரு 30 கொஸ்டின் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் வீடியோவில் முடிஞ்ச அளவு சோஷியல் தென் மேத்ஸ் கூட எந்த அளவுக்கு நம்மளால் டைம் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவில் எஸ்பெஷலி தோஸ் ஆர் ஸ்டடிங் தி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் பி ரெடி வித் யுவர் பென் அண்ட் பேப்பர். நல்லா தரவாக பாருங்கள். எஸ்பெஷலி ஃபார் தி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏன்னா உங்களுக்கு அத்தனை வீடியோஸும் இனி ஃபியூச்சரில் வர்ற இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். Okay, let us switch on to the video now. So let us start with the lesson 1, measurement. இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி இது வந்து நீங்க கொஞ்சம் உங்களுக்கு பேசிக் இருந்திருக்கிறோம். இப்போ நம்ம சிம்பிள் இருந்து கொஞ்சம் ஒரு மீடியமா ஒரு ஹார்டா போயிட்டு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லெட் us see that. So which of the following is a derived quantity? இப்போ அந்த குவான்டிட்டிஸ் பத்தி நம்ம தெரியும். ஒன்று வந்து டெரைவ்டு குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, பேசிக் யூனிட் எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ இதில் ஒரு டிரைவ்டு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூனிட் வச்சு நம்ம என்ன பண்ண ஒரு டிரைவ்டு பண்றோம். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி அது நம்ம ஒரு வரையறிச்சு நம்ம வந்து வெளியில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுல 4 எது கரெக்டான ஆப்ஷன் பாருங்க. லென்த்தா, மாஸா, டைம், வெலாசிட்டி அப்படின்னா லென்த், மாஸ், டைம் இது கிடையாது. எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து வெலாசிட்டி தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க இருக்கிற ஆல்ரெடி நம்ம நோன் ஒரு யூனிட் வச்சு அந்த குவான்டிட்டி வச்சு நம்ம டிரைவ் பண்ணி கொடுக்கறதுனால வெலாசிட்டி இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ நம்பர் 1. ஸோ நம்பர் 2 வந்து த எஸ்ஐ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா இதோட இம்பல்ஸ் kg, kilogram, meter, second minus 1. So this is the second question answer. Number 3rd one, the scientific notation. Scientific notation வந்து படிச்சிருப்பீங்க. இது பார்த்தனா இதோட ஆன்சர் பாருங்க 0.000000567. இது வந்து எப்படி நாம சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதணும் அப்படின்னா இது பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5.67 into 10 to the power of -6. This is the correct answer. நம்பர் 4, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் நீங்க லேப்ல வந்து பண்ணிருப்பீங்க. இந்த வெர்னியர் கேலிப்பர் பார்த்தா 2 வகையான ஸ்கேல் இருக்குது இல்லையா? மெயின் ஸ்கேல் டிவிஷன், அப்புறம் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது. இதுல எது வந்து லீஸ்ட் கவுண்ட் நம்ம கவுண்ட் பண்றோம்னா ஆப்ஷன் ஏ 1 MSD minus 1 VSD. அது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் minus 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம லீஸ்ட் கவுண்ட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்க்ரூ கேஜ் is a pitch of 1 mm and 100 divisions on the circular scale. இதே வந்து லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா இது ஸ்க்ரூ கேஜ் நம்ம ரொட்டேட் பண்ணிருக்கும் போது இதோட எக்ஸாக்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன், 0 எரர் இன் ஸ்க்ரூ கேஜ் அக்யூர்ஸ். இந்த ஸ்க்ரூ கேஜ்ல 0 எரர் எப்ப நமக்கு அக்யூர், எப்போ நமக்கு தெரியுது, எப்போ நமக்கு தெரியுது அப்படின்னா பாருங்க, ஜாஸ் ஆர் கம்ப்ளீட்லி க்ளோஸ். இந்த 2 ஜேஜுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் இருக்கணும். பட் 0 வந்து டஸ் நாட் கோயின்சைட். 0 வந்து என்னவா இருக்கணும்? கோயின்சைட் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே க்ளோஸா இருக்கணும். அப்போ வந்து நம்ம we can get but 0 எரர். அப்புறம் which instrument measures force? ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம அளக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல அளக்க போறோம்? பேரோமீட்டர்னா இது கிடையாது. பேரோமீட்டர் இஸ் ரிலேட்டட் டு அட்மாஸ்பியர். அப்புறம் ஹைட்ரோமீட்டர் வந்து இஸ் ரிலேட்டட் டு வாட்டர். அப்புறம் மைக்ரோமீட்டர் கிடையாது. அப்ப என்னன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்யூரேட் மெஷர்மெண்ட் இஸ் நாட் ரிலேட்டட் டு. ஒரு அக்யூரேட்டா நான் ஒரு மெஷர் பண்றேன்னா இது எதுக்கு ரிலேட்டடா இல்லைன்னு கேட்கறாங்க. சயின்டிபிக் ரிசர்ச்ல கண்டிப்பா சயின்டிபிக் ரிசர்ச்ல அக்யூரேட்டா வேணும். இன்ஜினியரிங் டிசைன்லயும் அக்யூரேசி வேணும். அப்புறம் மெடிக்கல் டயக்னோசிஸ் அக்யூரேசி வேணும். எது நமக்கு தேவையில்லைன்னா ரேண்டம் எஸ்டிமேஷன். ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா அப்படியே ஒரு ஆவரேஜா போடுறோம் இல்லையா? ஒரு ரேண்டமா போடுறது நமக்கு என்ன அக்யூரேட் நமக்கு இங்கே தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு தி டாபிக் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செட் டு பி அட் ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இருக்குது, இது வந்து ரெஸ்ட்ல இருக்குது நம்ம சொல்லும் போது அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து மூவ்ஸ் ஸ்லோலியா இல்ல கிடையாது, சேஞ்சிங் பொசிஷன் வித்தின் டைமா இது கிடையாது. அப்போ என்னன்னா டஸ் நாட் சேஞ்ச் பொசிஷன் வித் அரவுண்ட் த சரௌண்டிங்ஸ் இல்லையா? இந்த சரௌண்டிங் பொறுத்தளவில் அந்த மூவ் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆப்ஜெக்ட்
பொசிஷன் வந்து மாறாம இருந்தேன்னா அது என்னவா இருக்குது, இது வந்து அட் ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஈஸியா என்ன மாதிரி குவான்டிட்டி, வெக்டாரா, ஸ்கேலாரா, டிரைவ்டா, ஃபண்டமெண்டலா, டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் நெவர் பி வாட், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், இடப்பெயர்ச்சி. அப்புறம் தூரம் படிச்சிருக்கிறோம். தூரத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கு வித்தியாசம் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, கேன் நெவர் பி ஜீரோ, இல்ல நெகட்டிவ், இல்ல பாருங்க கிரேட்டர் தேன் டிஸ்டன்ஸ். நம்ம இது எக்ஸாக்ட் ஆன்சர். அதாவது டிஸ்டன்ஸ் விட என்னவா இருக்காது, கண்டிப்பா அதுக்கு மேலேயே இருக்காது. ஏன்னா கிரேட்டர் தேன் டிஸ்டன்ஸ் விட என்னவா இருக்காது, அதிகமா அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸாக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ன, வெலாசிட்டியா, டிஸ்பிளேஸ்மெண்டா, டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். தென் பாடி மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், ஒரு பாடி நிலையான போயிட்டு இருக்குது, பட் சேஞ்ச் டைரக்ஷன், நிலையான போயிட்டு இருக்குது, அதனோட திசையை மட்டும் என்ன பண்ணுது, மாத்துது. அப்ப அது என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன் அங்க இருக்குது. அது என்ன, நான் ஜீரோ ஆக்சிலரேஷன், பட் சேஞ்ச் டைரக்ஷன் மட்டும் இங்க மாறுது இல்லையா. சோ இப்போ SI யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் என்ன, மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் -2. ஸோ திஸ் இஸ் த SI யூனிட் ஆஃப் கொடுத்து. அப்புறம் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா, இது வந்து டுவேர்ட்ஸ் சென்டர் வருதா, இது சென்ட்ரல் இருந்து சென்ட்ரல் இருந்து அவே டிஸ்டன்ஸ் ஆயிட்டு போதா, அவே ஃப்ரம் சென்டரா, டேஞ்சன்ட் டு பேத்தா, என்னன்னா டுவேர்ட் சென்டர், எல்லா திசையும் சென்டர் நோக்கி வர ஃபோர்ஸ் இருக்குதுல, இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா நான் இனர்ஷியல், இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு இனர்ஷியல் அங்கே இருக்காது, இந்த நான் இனர்ஷியல் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபார்முலா ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா mv²/r. இது வந்து ஃபார்முலா ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ ஆஃப்டர் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறம் a body is transfer of rest and attains a velocity of 20 m/s அப்படின்னா in 5 செகண்ட்ஸ்ல வந்து இந்த வேலை நடக்குதுன்னா அப்போ அதோட ஆக்சிலரேஷன் என்ன வரும்னா 4 m/s². ஸோ இந்த 20 என்ன பண்றோமோ டிவைட் பண்ணி வெலாசிட்டி நம்ம என்னன்னு பார்த்துருக்கிறோம். இதோட வந்து வெலாசிட்டி பை ஆக்சிலரேஷன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்க 4 m/s². இப்படி பாடி மூவ் வித் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10 m/s. இந்த ஆக்சிலரேஷன் வந்து 2 m/s². ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்ன, 5 செகண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னா இது வந்து 75 மீட்டர் எக்ஸாக்டா நமக்கு ஆன்சர். அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் யூ பாடி ஃபேலிங் ஃப்ரீலி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்கறாங்க. ஒரு பாடி வந்து ஃப்ரீயா எந்த விதமான ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம, ஒரு விண்ட் இல்லாம கீழே வந்து விழுகுதுன்னா கிராவிட்டி ஃபோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. கிராவிட்டி ஃபோர்ஸ் 10 m/s² போது. இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன, 30 m/s. இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ அப்படி கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது என்ன மாதிரி சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், டிஸ்டன்ஸ் டைமுக்கு வந்து கிராஃப் கொடுப்பது. இது நிறைய ஒரு கொஸ்டின் கேட்க முடியும். த ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், இது என்னன்னா இது கிராஃப்ல என்ன வருது, இது வந்து ஸ்பீடை வந்து நீங்க மென்ஷன் பண்ணுது. அப்புறம் அதே மாதிரி ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம்ல வந்து இந்த கிராஃப்ல ஏரியா வந்து எதை மெஷர் பண்ண, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து இங்க மெஷர் பண்ணுது. அப்புறம் ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ல, இது ஹரிசான்டல் லைன் என்ன குரூப்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அது இது வந்து சீரான அந்த வேகத்துல போறது என்ன ஆகும், ஒரு ஹரிசான்டல் வெலாசிட்டி வந்து இங்க மென்ஷன் பண்ணுது. அப்புறம் நெகட்டிவ் ஸ்லோப், இந்த வெலாசிட்டி டைம்ல வந்து நெகட்டிவ் ஸ்லோப் எதை கொடுக்குது, ரிட்டார்டேஷன், இது வந்து கொடுக்குது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து ஹரிசான்டல் சொல்லிட்டோம். பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம பார்த்தோம். ஜீரோ மோஷன்ங்கிறத ஒரு ஸ்ட்ரைட்லாவே நமக்கு இருக்கிறது பார்த்தோம். அப்போ ரிட்டார்டேஷன் இதுக்கு வந்து நெகட்டிவ்ல வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் ஃப்ளூயிட் சம்மந்தப்பட்டதுல ப்ரெஷர் வந்து இனி ஃப்ளூயிட் டிபெண்ட்ஸ் ஆன், ஒரு திரவத்தில் வந்து அழுத்தம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அதோட டெப்த், ஆழத்தை பொறுத்து இருக்குது. ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் கிடையாது, ஏரியா கிடையாது, வால்யூம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். தென் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா பாருங்க, ஃபோர்ஸ் பை ஏரியாவா, ஃபோர்ஸ் இன்டு ஏரியாவா, ஃபோர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் ஏரியா நான் ஞாபகம் இருக்கும், அது வந்து மல்டிப்ளை பண்ணுமா, டிவைட் பண்ணுமா, மைனஸ் பண்ணுமாங்கிறது நம்ம வந்து குழப்பிடும். அதனால ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா, இதுதான் நமக்கு ப்ரெஷர் கொடுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அது ஒரு நீங்க ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, கெட்டி எடுக்கிறீங்க, அதுல ஒரு பென்சில் டிப்பு, அந்த பென்சில் டிப் என்ன பண்றீங்க, அதை வச்சு நீங்க குத்துறீங்க, என்ன ஆகும், நீட் வோல்ட் ஆகும். அது வந்து யூ கேன் கெட் த ஹோல் ஈஸிலி. அதே வந்து அதோட ஆப்போசிட் சைட்ல வந்து நீங்க வந்து அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால ஈஸியா வந்து இங்க இன்சர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியல. ஏன்னா இது என்ன காரணம்னா அதோட ப்ரெஷர் வந்து எங்க கிடைக்கும், ஃபோர்ஸ் பை ஏரியா. எந்த அளவுக்கு வந்து ஏரியா வந்து நம்ம டிவைட் பண்றோமோ அந்த எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் அங்கே இன்க்ரீஸ் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லிக்விட் ப்ரெஷர் எதை இன்க்ரீசஸ் பண்ணும், லிக்விட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் வாட் அப்படின்னா டெப்த். ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட். அப்புறம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி, டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன, கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இது வந்து பாரு. அப்புறம் ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஏ
என்ன குவான்டிட்டி, ஸ்கேலரா, வெக்டரா, டைமென்ஷனலா, டைமென்ஷன் லெஸ் அப்படின்னா டைமென்ஷன் லெஸ் ரியல் வந்துக்கு. அப்புறம் ஃபார்முலா ஃபார் ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து என்னன்னா d1/ds ஆஃப் லிக்விட் வந்து இதை நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. தென் இஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னா அந்த ஒரு பொருள் என்ன ஆகும், இட் வில் சிங்கா, ஃப்ளோட்டா, டிஸ்அப்பியரா, பிரேக் அப்படின்னா நிச்சயமா வாட்டர் டென்சிட்டி வந்து என்னவா இருக்குது, கம்மியா இருக்குது. அதனால ஸோ இது வந்து ஃப்ளோட் ஆகும். அங்கே எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து ஃப்ளோட். ஸோ பயோண்ட் ஃபோர்ஸ் அந்த நீரோட மேல் நோக்கி சொல்லி மேல் உந்து விஷயம் சொல்றோம் இல்லையா, இந்த பயோண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், வெயிட் ஆஃப் த பாடியா, வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் லிக்விடா, மாஸ் ஆஃப் பாடியா, வால்யூம் பண்ணி எல்லாமே பார்த்து ஒரே கரெக்டா ஆன்சர் மாதிரி தெரியுது. ஆனா எந்த அளவுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அதோட பயோண்ட் ஃபோர்ஸ் வந்து மேல வரும். அதனால இதை வந்து நீங்க நோட் பண்ணி வைங்க. தென் ஷிப் ஃப்ளோட்ஸ், ஒரு கப்பல் வந்து என்ன ஆகுது, ஃப்ளோட்ஸ் ஆகுதுன்னா எதனால, என்ன ரீசன் பார்க்கும்போது ஹை டென்சிட்டியா, லோ மாஸா, லார்ஜ் வால்யூம்னா ஆவரேஜ் டென்சிட்டி லெஸ் தேன் வாட்டர். ஸோ அதோட என்ன ஆகும், அந்த ஷிப் வந்து நம்ம அந்த ப்ராட் ஏரியா இருக்கிறதுனால அதோட டென்சிட்டி என்ன இருக்கும், அந்த டென்சிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டென்சிட்டி வந்து அந்த வாட்டரை விட என்னவா இருக்கும், கம்மியா இருக்கிறதுனால அந்த இது வந்து நீஸ் அது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. என்னன்னா அது ரிலேட்டிவ் டென்சிட்டி சப்ஸ்டன்ஸ் லெஸ் தேன் 1, அப்போ ஃப்ளோட் என்ன, அப்போ இதோட இந்த ஷிப்போட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும், வாட்டரை விட கம்மியா இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். அப்புறம் ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் இன் ஏ லிக்விட் ஆக்ட், இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் இன் ஏ லிக்விட், இது வந்து என்னென்ன பண்ணுனா ஆக்ஷன் என்ன ஆகும், அப்வேர்ட் ஒன்லியா, டவுன்வேர்டா, இன் ஆல் டைரக்ஷனா, ஹரிசான்டலா, ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் இன் ஏ லிக்விட் இல்லையா. ஸோ இதை நம்ம எனக்கு பாஸ்கல்ஸ் லாஸ்ல வந்து இதை நம்ம ஈஸியாக நம்ம படிக்கலாம். ஸோ அந்த லாவை நீ கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு நிச்சயமா இந்த எல்லா டைரக்ஷன்லயும் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தா நமக்கு இதாகும். அப்புறம் ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது a stone of density இல்லையா, ஒரு நல்ல ஸ்டோன் டென்சிட்டி என்ன இருக்கும், 2500 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ள நம்ம அமுத்துறோம். அது எவ்வளவு இருக்குது, 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ இட் வில் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகுமா, ஃப்ளோட் ஃபுல்லியா, இல்ல பார்ஷியலியா, இல்ல ரிமைன் சஸ்பெண்டடா, இல்ல சிங்கா, என்ன அப்படின்னா நிச்சயமா என்ன ஆகுது, மூழ்கிறோம் இல்லையா. ஏன்னா வந்து அதோட வெயிட் என்ன, 2500 கிலோகிராம்ஸ். இப்ப நம்ம வாட்டர் வர இது என்ன 1000 கிலோகிராம். அப்ப இதுல வந்து எது வந்து டென்சிட்டி கால்குலேட் பண்ணுங்க, விச் ஒன் இஸ் த ஹெவியஸ்ட் டென்சிட்டி. இந்த டென்சிட்டி வந்து தண்ணியை விட என்னவா இருக்குது, அதிகமா இருக்குது. அதிகமா இருக்கும்போது என்னாகும், இது வந்து ஈஸியா சிங்க் ஆயிரும், மூழ்கிறோம். அப்புறம் பாடி கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஸோ இந்த மோஷன் இது என்ன, கண்டிப்பா தெரியும் யூனிஃபார்ம் மோஷன். ஏன்னா யூனிஃபார்ம் மோஷன்ங்கிறதுல ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல ஈக்குவல் டைம்ல வந்து நம்ம அப்படியே கடந்துட்டு போறது யூனிஃபார்ம். இதே மாதிரி நான் யூனிஃபார்ம்ங்கிறது அப்படின்னா ஒரு செட்டன் ஒரு பாயிண்ட்ல வந்து அதோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும், அப்புறம் கம்மியா இருக்கும், எகைன் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்து நான் யூனிஃபார்ம். ரேண்டம்ங்கிறது ஏதோ இஷ்டத்துக்கு நம்ம போறது, சர்க்குலர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து a particle moving in a circle is constant. ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்கிள்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. அப்ப இது என்ன கான்ஸ்டன்ட் என்னவா வச்சிருப்பாங்க, இது வந்து வெலாசிட்டி வச்சு விலை இருக்குமா, ஆக்சலரேஷன் ஸ்பீட் இருக்குமானா டிஸ்பிளேஸ்மெண்ட் நிச்சயமா கிடையாது. ஆக்சிலரேஷன் வந்து கிடையாது. சர்க்கிள்ல வந்து என்ன பண்ணும், கான்ஸ்டன்டா போயிட்டு இருப்பாங்க, எந்த ஆக்சில் வாய்ப்பு இல்லை, வெலாசிட்டிக்கும் வாய்ப்பு இல்லை. ஸ்பீடு நிலையான ஒரு ஸ்பீட்ல தான் என்ன இருக்கும், அந்த வட்டத்தை நோக்கி வந்து அது வந்து சுத்திட்டு இருக்கும். இப்ப ஸ்பீட் டபுள்ஸ், வேகம் வந்து அதிகரிக்கும் போது, 2 மணிக்கு அதிகரிக்கும் போது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து டபுள் ஆகுமா, ஆஃப் ஆகுமா, 4 டைம்ஸ். கண்டிப்பா இது வந்து 4 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், கிரேட்டர் தென் அந்த ஸ்பீடோட சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது கிரேட் டைம் ஆகும். இது வந்து 2 மடங்குனா சென்ட்ரிபியூட்டல் வந்து 4 மடங்கா இருக்கும். பாடி ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு இடத்துல இருந்து பாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் வருது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் ஏல இருந்து ஒரு பாடி மூவ் ஆகுது, பாயிண்ட் பி ரீச் ஆகுது, எகெயின் அந்த பி என்ன ஆகும், பி அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து எகெயின் பி டு ஏக்கு வரும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே வந்து 0 தான். ஏன்னா 0 வந்து எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்கே எந்த ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க வந்து பண்ணல. ஆனா போனாங்க, அந்த தூரம் வந்து அது தூரத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, 0 தான் நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர். இது நீங்க நோட் பண்ணுங்க. அப்புறம் வாட்டர் பிரஷர் அட் 10 m டெப்த், ஒரு 10 மீட்டர் டெப்த்ல வந்து அப்ராக்சிமேட்லி என்னவா இருக்கும், 10 மீட்டர் டெப்த்ல வந்து ஒரு வாட்டர் பிரஷர் என்னவா இருக்கும்னா, இது பாருங்க ஆன்சர் பாருங்க, 10 to the power of 5 பாஸ்கல்ஸ். இது பிங்கிறது இதோட யூனிட், அந்த பாஸ்கல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப டென்சிட்டியும் வால்யூமும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கும் நமக்கு மாஸ் இல்லையா, டென்சிட்டி வால்யூம். இப்ப மாஸ் வந்து இஸ் நத்திங் பட் டென்சிட்டி இன்டு வால்யூம். அப்புறம் பாடி ஆக்சிலரேட்ஸ், என்ன ஆகும், பாடி ஆக்சிலரேட்ஸ் வென் என்ன ஆகும், ஸ்பீட் சேஞ்சஸ் ஆகுமா, ஸ்பீட் ஆகும்போது அதோட முடுக்கம் ஆக்சிலரேட் ஜாஸ்தி ஆகுமா,
டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் போது ஆக்சிலேட் ஆகுமா? போத் ஏ அண்ட் பி. அப்புறம் நன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆக்சிலரேட் ஒரு பாடி ஆகணும்னா ஆக்சிலரேஷன் கொடுக்கணும்னா கண்டிப்பா ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். எஸ் வெல் எஸ் டைரக்ஷனும் என்ன ஆகும்? அங்க சேஞ்ச் ஆகுற வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே ஆகும் போது நமக்கு ஆக்சிலரேஷன் நமக்கு கிடைக்குது. அப்புறம் வந்து த கிரேஃப் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு யூனிஃபார்ம் மோஷனோட ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? யூனிஃபார்ம் மோஷன் எக்ஸாக்ட்டா பாயிண்ட்ல எக்ஸாக்ட்டா அந்த ஸ்பீட்ல போறது. அதோட கிராஃப் எப்படி இருக்கும்? கர்வ் லைனா இருக்குமா? இல்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா? ஜிக்ஸாக் இருக்குமா? பேரபாலா இருக்குமானா நிச்சயமா ஸ்ட்ரெயிட் லைனா அது இருக்கும். ஏன்னா கர்வ் லைன் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது கர்வ் லைன் எப்படின்னா, ஒரு இது வந்து யூனிஃபார்மா ஸ்பீடா போகும். எகைன் வந்து அதோட ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? அதோட கர்வ் லைன் வரும். அப்புறம் ஜிக்ஸாக் லைன் வந்து இப்ப நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம ரேண்டமா போறது. பேராபாலாங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாரி இருக்கும். கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு இது. நீங்க என்னன்னா நெறைய கிராஃப்ஸ் வந்து நீங்க அந்த குடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த கிராஃப்ஸ் வந்து ஒரு தடவ நீங்க பாருங்க. தென் யூ கேன் ஆன்சர் ஈசிலி. ஸோ விச் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் யூனிட். எகைன் நம்ம வர்றோம். என்னதான் நம்ம வந்து ஈஸியா படிச்சிருந்தாலும், கடைசி நேரத்துல இந்த மாரி சின்ன சின்ன கேள்வி தான் நமக்கு இது வந்து ஒரு போனஸாவும் நம்ம எடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல இதுதான் நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துல இருந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன இல்ல எது இல்லன்னு கேட்கறாங்க. மீட்டரா, செகண்டா, கிலோகிராம்னா நியூட்டன் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் கிடையாது. மீதி எல்லாமே நமக்கு என்ன செகண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் அது வந்து டைம் பார்க்கலாம். கிலோகிராம் நம்ம பார்க்கலாம். மீட்டர் பார்க்கலாம். இப்ப நியூட்டன்ங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட் கிடையாது. அப்புறம் பால் த்ரோன் அப் எஸ் ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? பால் த்ரோன் அப்னா ஒரு பந்து வந்து வீசுறோம். ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்னா மேல மேல நம்ம வீசுறோம் இல்லையா? அது வந்து 0ல இருக்குமா? இல்ல அப்வேர்டா போயிட்டே இருக்குமா? வேரியபிள் இருக்குன்னா, கண்டிப்பா அதோட ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட் ஆக்சிலரேஷன் தான் இருக்கும். ஏன்னா, எந்த அளவுக்கு நீங்க வீசிட்டீங்க, போனோம் என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு டவுன்வர்ட் ஆக்சிலரேஷன்ல தான் அங்கே இருக்கும். அப்புறம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வொர்க்ஸ் ஆன். இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து அதோடைய நம்ம அந்த எந்த அந்த அது நம்ம சொல்றோம் அந்த வில் தராசு இல்லையா? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து எந்த ஒரு கான்செப்ட், எந்த ஒரு லால வந்து வொர்க் பண்ணுது அப்படின்னா, பாஸ்கல்ஸா, ஆர்க்கிமிடிஸா, நியூட்டன்ஸா, ஹூக்ஸ் லாவானா கண்டிப்பா ஹூக்ஸ் லா தான். இந்த பாஸ்கல்ஸ் லா வந்து என்ன நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து நாம திரவத்தில நம்ம குடுக்கிற அழுத்தம் வந்து எல்லா பக்கமும் சமமாக இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி சரி இங்க பார்த்தோம். இந்த பாஸ்கல்ஸ் லா ஒன் செகண்ட். பாஸ்கல்ஸ் லா நம்ம இதுதான் இங்க பார்த்தோம் இல்லையா? பாருங்க பிரஷர் அட் எ பாயிண்ட் இன் எ லிக்விட். ஒரு இடத்துல வந்து ஒரு லிக்விட் குடுக்கும்போது ஒரு பிரஷர் குடுக்கும்போது என்ன ஆகும்? இன் ஆல் டைரக்ஷன். சோ இதுதான் என்ன ஆகும் நமக்கு அந்த பாஸ்கல்ஸ் லா வந்து நம்ம இங்க அ பார்த்தோம். சோ ஆஃப்டர் தட் செகண்ட் வந்து அவங்க குடுக்கிறது ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். இது நம்ம பார்க்கிறது அந்த இதோட டிஸ்பிளேஸ்மென்ட். அது எந்த அளவுக்கு வாட்டர் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகுதோ, அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகும்? அது வந்து நம்ம அதோட வாட்டரோட மாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்ப இது ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம். இந்த பயோன் ஃபோர்ஸ் கூட இங்க வந்து நீரோட மேல்நோக்கு உந்து விசை. அந்த மேல்நோக்கு உந்து விசைக்கு காரணமா இருக்கிறது, அந்த திரவத்தோட உந்து விசை காரணம் திரவத்தோட இடப்பெயர்ச்சின்னு பார்த்தோம். அதோட எடை இல்லையா? அதே மாரி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து நமக்கு தெரியும். இது வந்து எவ்ரி வந்து ஒவ்வொரு வருஷம் நமக்கு எதிரா ஆப்போசிட் இந்த நியூட்டன்ஸ் லா நமக்கு எல்லாமே பார்த்தோம். சோ இது எல்லாமே இல்லாம நமக்கு முக்கியமான என்னதுன்னா, இப்ப நியூட்டன்ஸோட ஹூக்ஸ் லா தான் நமக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ்க்கு குடுக்கக்கூடியது. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எரர் டியூ டு ஹியூமன் ஐ. இல்லையா நம்ம ஹியூமன் ஐல வந்து எரர் வருது இல்லையா? அது என்ன ஆகுதுன்னா 0 எரரா, ரேண்டமா, பேரலாக்ஸா, சிஸ்டமேட்டிக் எரரா. இது வந்து நம்ம பேரலாக்ஸ் எரர் பார்க்கிறோம். இந்த மெஷர்மென்ட்ல இத நம்ம குடுக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் இது கூட நம்ம இதுல பேரலாக்ஸ் எரர் நம்ம இங்க அது வந்து இடமாறு தோற்றப்படி சொல்றோம் இல்லையா? இது வந்து ஹியூமன் ஐ நமக்கு குடுக்கிறது என்ன? பேரலாக்ஸ் எரர். 48 49 வந்து நம்ம பாடி மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இது பாருங்க. இதே ஒரு பாடி வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியே போகும்போது, அதோட ஆக்ஸலரேஷன் என்னமே இருக்கும். அப்படின்னா, பாசிட்டிவா, நெகட்டிவ் வேரியபிள் ஒண்ணுமே 3மே இல்ல. 0 தான் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். அப்புறம் ஃபைனல் கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். த ரீசன் ஃபார் யூசிங் சயன்டிஃபிக் நோட்டேஷன். இப்ப சயன்டிஃபிக் நோட்டேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். இது வந்து நீங்க சயன்டிஃபிக் நோட்டேஷன் நீங்க பாருங்க. பாரு இது வந்து நம்ம சயன்டிஃபிக் நோட்டேஷன் நம்ம எழுதி பார்த்தோம் இல்லையா? இப்ப 0.0056 இது என்ன ஒரு சயன்டிஃபிக் நோட்டேஷன் ஒண்ணுமே இட்ஸ் நத்திங் பட் பெரிய ஒரு விஷயமே இல்ல. எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதுல ஒரு பாயிண்ட் போடுறோம். அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வந்து நாம இங்க தள்ளி இருக்கிறோமோ, அத வந்து நாம 10 டூ த பவர் ஆஃப் நம்ம குடுக்கு. இது வந்து நெகட்டிவ்ல போனோம்னா, இது வந்து மைனஸ். இது வந்து பாசிட்டிவ் வந்தா இது நமக்கு என்ன பண்ணோம் பாசிட்டிவ்ல போறோம். 10 டூ த பவர் ஆஃப் 6 போடுறோம். இப்ப இதுல வந்து நம்ம 0 தள்ளி போகும்போது இந்த லெஃப்ட் சைடு அதோட வேல்யூ வந்து நம்ம டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது. இது வந்து நெகட்டிவ்ல போகும்போது நம்மளுடைய 10 டூ த பவர் ஆஃப் -6ல இருக்கிறோம்.
ஸோ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்னங்கிறது நீங்க அது வந்து ஈஸியாக நீங்க அதை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வைங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம பார்க்கறது ஃபைனல் கொஸ்டின் வந்து என்னாகும், த ரீசன் ஃபார் யூசிங் சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து எதுக்கு, இன்க்ரீசிங் அக்யூரசிவா, இல்ல சிம்பிளிஃபை லார்ஜ் ஸ்மால் நம்பரா, சேஞ்சஸ் யூனிட்ஸா, ரிமூவ் எரர்ஸ்னா, இன்க்ரீஸ் இன் அக்யூரசி இதுவும் நம்ம ஓரளவு டீஸா எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை லார்ஜ் ஸ்மால் நம்பர். பெரிய நம்பர் வந்து சும்மா பாயிண்ட் வந்து 0 போட்டிருக்கு பதிலா நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம இது அக்யூரசி நம்ம இதுல இருந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எக்ஸாம்பிள் இருக்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அடுத்த டாபிக் நம்ம இங்க பார்க்கலாம். இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நிச்சயமா யூ கேன் கெட் மோர் தேன் 3 or 4 கொஸ்டின்ஸ். இங்க நிச்சயமா எல்லாமே சிம்பிளா கொடுத்துருக்குது. கொஸ்டின்ஸ்ல நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு 3 or 4 கொஸ்டின் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும். உங்களுக்கு நிச்சயமா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். We will see you in the next video with a new special topic. Up to that, thank you. If you not subscribe, kindly do it. And also நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. If you are teacher, you kindly share to your students. If you are parents, you kindly share to your children and also those who are the needy students. Thank you once again.